வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நேற்று அமித்ஷா அவர்கள் பேசியது குறிப்பாக நம்ம ஒரு யூடியூப் சேனல்லையோ ஒரு ஃபேஸ்புக் எதுனாலும் சில பேர் யார் பேசினாலும் சரி, அவர்களுடைய பேச்சில் உண்மை இருக்கா பொய்யா இருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. மக்களை ஏமாற்ற முடியாத நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். நம்மளை பேசுகிற பேச்சில் ஏதாவது உங்களுக்கு விஷயம் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் கமெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள். ஏன் இதை சொல்கிறோம்னா, நேற்று நம்ம அமித்ஷா அவர்களை பற்றி அவர் மீட்டிங்கில் பேசாததுக்கு முன்பே ஒரு லைவ் ஒன்று போட்டோம், நேரலை. அமித்ஷா என்ன பேச போகிறாருங்கிறத நம்ம முன்னாடியே சொன்னோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஊழல் 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 இதை மட்டுமே பிரதானப்படுத்தி அமித்ஷா பேச போகிறாரு அப்படின்னு ஒன்று சொன்னோம். இன்னொன்று, விஜய் பற்றி அமித்ஷா சொன்னது. விஜய் அப்படிங்கிறவருக்கு இன்றைக்கி ஓட்டு இருக்குது. ஆனால் அந்த ஓட்டு இன்றைக்கி ஓட்டு பெட்டிக்கு வருமா அப்படிங்கிறது, முழுமா வருமா அப்படிங்கிறது இன்னும் சந்தேகம்தான். விஜய் இல்லாட்டினாலும் நம்ம தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு நீங்கள் தயாராகணும் அப்படின்னு தான் சொல்ல போகிறாரு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நேற்று அதுதான் சொல்லியிருக்கிறதா வரக்கூடிய தகவல் வருது. மோடி நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி பாண்டிச்சேரி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு 2 பேரை இன்சார்ஜாக போடுறாரு அமித்ஷா. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழகத்துக்கு அவரே இன்சார்ஜாக வர்றார். தமிழகத்தில் மாதம் மாதம் வரேங்கிறார், வாரம் ரிப்போர்ட் அனுப்பணுங்கிறார். திமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட உடனே உள்துறை அமைச்சகத்துக்கு நீங்கள் தகவல் கொடுங்கங்கிறார். அப்போ நல்லா ஒன்று தெரியுது, இந்த திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை வரக்கூடிய 2026 துணைச்செறியணும் அப்படிங்கிறது அமித்ஷாவுடைய நோக்கம். அது நடைபெறுமா எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம், அண்ணாமலை. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அண்ணாமலையை பற்றி வரக்கூடிய செய்திகள் நீங்கள் பார்க்கலாம். அண்ணாமலை ஜி அண்ணாமலை பேரை கேட்டவுடன் ஆர்ப்பரித்த கூட்டம். அண்ணாமலை ஜி தமிழ்நாட்டில் ஒரு விடிவெள்ளி. அண்ணாமலைன்னு பேரை சொன்ன உடனே கூட்டம் வெகுண்டு எழுந்து சத்தம் போட்டதை பார்த்தோம். எல்லாமே செட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாமே செட்டிங் தான். ஏன்னா இன்றைக்கி நல்ல யோசனை பாருங்கள். இன்றைக்கி அமித்ஷா அவர்களுடைய பேச்சை மட்டுமே கேட்கணுன்னு ஆர்வமாக வரக்கூடிய தொண்டர்கள், இல்லை எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான தொண்டர்கள், இல்லை ஸ்டாலின் பேச்சை கண்டிப்பாக கேட்டே ஆகணும், உதயநிதி பேச்சை கேட்டே ஆகணும், மோடி பேச்சை கேட்டே ஆகணும்னு மக்கள் சாரையாக வரக்கூடிய நிலைமை இருக்கா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். எல்லா கட்சியும் நம்ம சேர்த்து சொல்கிறோம். நமக்கு தெரிஞ்சு கூட்டம் வருது எதுக்கு? விஜய்க்கு கூட்டம் வருது, சீமானுக்கு கூட்டம் வரும். மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களில் யாருக்கும் எல்லாம் கூட்டி வரக்கூடிய கூட்டம் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை பேரை சொன்ன உடனே விசில் பறக்குது, கூட்டம் பறக்குது. நீங்கள் இப்போ சேனலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ணாமலை பேரை உச்சரித்தவுடன் ஆர்ப்பரித்த கூட்டம்னா நமக்கு தெரியும், இதெல்லாம் கூட்டம் தான் கூட்டாங்க அப்படின்ட்டு. இது அமித்ஷாவுக்கு தெரியுமா தெரியாதா? அண்ணாமலை இவ்வளோ சைல்டிஷாக இருக்காருங்கும்போது நம்ம வருத்தமாகுது. ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலை மேலே ஒரு பெரிய மரியாதை அண்ணாமலைக்கு மறுபடியும் ஒரு எம்பி கொடுத்து மினிஸ்டர் ஆகுவாங்கன்னு அவர் நினைக்கிறாரா? நம்ம ஒன்றும் புரியல. இந்தியா முழுக்க வியூக வகுப்பாளர்களில் தலை சேர்ந்தவராக கருதப்படக்கூடிய அமித்ஷா, அவர் உள்துறை அமைச்சர் இல்லை, நல்ல ஒரு வியூக வகுப்பாளர். பிரசாந்த் கிஷோர் இருக்கார்ல, அவருக்கெல்லாம் ஹெட் யாருன்னா அமித்ஷா தான். ஏன் தேர்தலில் எப்படி ஜெயிக்கணும்? அதாவது மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி இஸ்லாமியர் ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம். இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா முருகன் மாநாடு, அதே யூபியில்னா ராமர் கோயில் மாநாடு, அதே ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாதர் மாநாடு. அதாவது சொல்லுவாங்கள்ல, ஏரியாவுக்கு தக்குனபடி மாறி மாறி பேசுவாங்கன்னு சொல்கிறாங்களோ அதுதான். அதன் ஒட்டுமொத்த உருவம் தான் அமித்ஷா. மதக்கலவரத்தை எங்கே ஏற்படுத்தணுமோ, எப்படி பற்ற வச்சா கலவரம் பரவும்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுடைய பிஜேபி பற்றி நமக்கு தெரியும். கரசேவையில் ஆரம்பித்து, அதாவது பாண்டியன் ஐஏஎஸ் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பொக்கிஷ சாவியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு கூசாமல் சொல்லுவாங்க. அப்படி இந்தியா முழுக்க இவங்களோட வேலையே இதான் வேலை. இப்படிப்பட்ட இந்தியாவில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டை ரொம்ப கூர்மையாக கவனிக்கும் போது இங்கே சில இடைஞ்சல்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஃபஸ்ட்டு இடைஞ்சல் அப்படின்னு பார்க்குறது நயினார் அண்ணாமலை மோதல். அண்ணாமலையுடைய வார் ரூம் வச்சுக்கிட்டு நயினார் நாகேந்திரனை மட்டப்படுத்தி பேசுகிறது, அதிமுக கூட்டணி வேணான்னு சொல்கிறது, இதெல்லாம் சமீப காலமாக நடந்து வருது. மேலிடத்துக்கு போயிடுச்சு. இந்தியா முழுக்க ஒரு மாநில தலைவரை மாற்றினா அவரை ஒரு நல்ல பொசிஷனில் வைப்பாங்க. இப்போ கிரண் ரெட்டி உங்களுக்கு தெரியும், தெலுங்கானா, அவர் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்பி பதவி கொடுத்து அவரை நல்ல பொசிஷனில் வைக்கிறாங்க. இப்படி நீங்கள் இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா இப்போ சௌகான் அவர்களுக்கு மோடிக்கு சௌகானை பிடிக்காது. அவர் முதலமைச்சராக இருக்கார். அவரை விலக்கி இது கொண்டு போயிடுவார், எதுக்கு? மத்திய அமைச்சரவைக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஹரியானா
இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இவர்கள் அதே பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து யாராவது ஒருத்தர் சிபி ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், இலகணேசன் ஆகட்டும், தமிழிசை ஆகட்டும் சொல்லிக்கிட்டே போகலாம். யாரையுமே வந்து அவங்களுடைய பங்களிப்பை வந்து ஒரு ஒரு கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொசிஷன் கொடுப்பாங்க. இந்தியா முழுக்க மாநில தலைவரை மாற்றினா அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்த கொடுப்பாங்க. இதுவரை இடம் கொடுக்காத ஒரே ஆள் அண்ணாமலை தான். அதுக்கு காரணம் என்ன? அண்ணாமலைஜி அப்படிங்கிறவர் பிஜேபிக்கே சவால் விடுறாரு. பிஜேபி ஒரு கூட்டம் போட சொன்னால் இவர் ஒரு தனியாக கூட்டம் போடுறாரு. தொடர்ந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஜூபியில் வந்த ரிப்போர்ட் ஆனது தான் சொல்கிறோம். ஜூபியில் எப்படி போடுறாங்க அப்படின்னா, தமிழகத்தை சேர்ந்த தேசிய கட்சியினுடைய ஒரு முக்கியமான தலைவர் இப்போ வந்து அவர் அந்த போஸ்டிங்கில் விட்டு எடுத்துட்டாங்க. யார் புரிஞ்சுக்கலாம், அண்ணாமலை தான். அவர் கோயம்புத்தூர் பகுதியில் வந்து தேர்தலில் நிற்கும் போது அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்ட்ட நிறையா உங்களுக்கு அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன்னு பெரிய கட்டிங் போட்டுட்டார். இப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்ட்டும் இதே பாணியை கடைப்பிடிச்சி நிறையா பணத்தை சுட்டிட்டார். நமக்கே வியப்பாகுது, என்னங்க அது அண்ணாமலை இப்படிலாம் பண்ணுவாரா? நான் இன்னும் கன்வின்ஸ் ஆகலைங்க, அண்ணாமலை பண்ண மாட்டாருன்னு தான் நம்ம நினைக்கிறேன். வருது அதற்கேற்றார் போல் நடக்கக்கூடிய நிகழ்வுலாம் பார்த்தா ஆருத்ரா கோல்டில் இருக்கவங்களுக்கு யாருன்னே தெரியல, அவருக்கு வந்து போஸ்டிங் போடுறாரு. நிறையா ரவுடியெல்லாம் சேர்க்குறாங்க. யாருன்னு கேட்டால் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அப்போ அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது பிஜேபி எப்படி இருந்தது? அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது தான் மணல் கொள்ளைக்கு ரெய்டு வந்து இடி அண்ணாமலை அவருக்கு வேண்டிப்பட்ட, அதுவும் இல்லாமல் பிஜேபி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய காசாளர் வீட்டுக்கு போச்சு, உண்டா இல்லையா? அங்கே போன உடனே திடீர்னு பிஜேபிக்காரன் கூட, நம்பாளியா ஏன்பா பிஜேபிக்காரன் வீட்டுக்கு வந்திருக்கேன்? இல்லைங்க இவரும் சம்மந்தப்பட்ட, ஐயோ பிஜேபி அப்படியா, வரவே மாட்டேன்னு ஓடிட்டாங்க. நடந்ததா இல்லையா? அண்ணாமலை அவர்களுடைய மைத்துனர் வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கக்கூடிய செந்தில்குமார் வீட்டில் ரெய்டு. உடனே அண்ணாமலை அன்றைக்கி ப்ரெஸ் மீட் வச்சு, ஆமாயா என்னுடைய இதுதான் என் உறவினர் தான், பட் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னாரு. அதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல. பாருங்கள், இப்போ வந்து செந்தில் பாலாஜி கூட எனக்கு உறவினர் தான், ஜோதிமணி கூட எனக்கு உறவினர் தான், தேவையில்லாமல் செந்தில் பாலாஜி மேலே நடவடிக்கைலாம் நான் எடுக்க சொன்னேன் இல்லையா அப்படின்னு தேவையில்லாமல் ஒரு உருட்டுனார். எங்கள் அப்பா குதிர்க்குள்ளே இல்லைன்னு. இதுவே பார்க்கும்போது தெரியுது ஏன் இதெல்லாம் இவர் பேசுகிறாரு நம்ம நினச்சோம். இப்போ என்ன ஆகுது? அமித்ஷா அவர்கள் வந்து மேடையில் வராரு, அமித்ஷா வாழ்க வாழ்க வாழ்கன்னு மக்கள் கத்தணும், அப்படி தானேங்க? இவர் வந்தவன் அண்ணாமலைஜி வாழ்க அண்ணாமலைஜி வாழ்கன்னா அப்போ அமித்ஷாவுக்கு டஃப் கொடுப்பாரா? ஏங்க இதெல்லாம் பார்க்காமையா இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கார் அமித்ஷா? இதெல்லாம் அரசியல் பண்ணிட்டு தானே வந்திருப்பார். அவருக்கு தெரியாதா யார் கூட்டம், இந்த கூட்டம் எங்கேருந்து கூப்பிட்றாங்கன்னு தெரியாதா? அதாவது ஒழுங்காக சரி அண்ணாமலைக்கு ஏதாவது பண்ணலான்னு நினச்சா கூட அண்ணாமலையோட ஆட்கள் பண்ணக்கூடிய விஷயம் அவருக்கு நன்மை பயக்காது. மறுபடியும் சொல்கிறோம், அமித்ஷா அவர்கள் இந்தியா முழுக்க வந்து ஏகப்பட்ட வேலையை பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பதவி கொடுத்து 3 வருஷம் வச்சுருந்தாங்க. ஏன்? கட்சியை டெவலப் பண்ணணும். நம்ம ஏற்கனவே பழைய பதிவில் சொன்னோம், அண்ணாமலை தப்பு பண்ணுறாரு, நாளைக்கு கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளோதான் பிஜேபி. எவ்வளோ பெரிய ஆளெலாம் தூக்கி போட்டாங்க. சரி அத்வானி எங்கே சார் இருக்கார்? ஜஸ்வந்த் சிங் எங்கே இருக்கார்? சொல்லிகிட்டே போகலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை அண்ணாமலை தூக்கி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் சொல்ல முடியாது. அண்ணாமலை வீட்டில் ஈடி விட்டாலும் விட்டுருவாங்க, அண்ணாமலை விழுதுகள்லாம் ஈடி விட்டாலும் விட்டுருவாங்க. கூட 2-3 பேர் சுற்றிட்டு இருப்பாங்க பாருங்கள், அவங்களாம் பிரச்சனை தான். ஏன்னா பிஜேபி பற்றி நல்லா நீங்கள் பாருங்கள், பிஜேபியினுடைய வரலாறை பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். அவர்கள் நீங்கள் அவங்கக்கிட்ட அணுக்கமாக இருக்க வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் ஏதாவது பண்ணினீங்கன்னா உங்கள் மேலேயே வழக்கு போட்டு ஏகப்பட்ட வேலைகள் பண்ணி உங்கள் கேரியரே தொலைச்சி விட்ருவாங்க. இதுதான் பிஜேபி. அப்படிப்பட்ட பிஜேபி அண்ணாமலையை சும்மா விட்டுரும். ஏங்க அதிமுக வந்து கூட்டணி போய் அதிமுகவுடைய கிளை செயலாளரை போய் பாருங்கள், எல்லோரும் ஒன்றா ஜெல் ஆகுங்க, கீழே வந்து 2 பேரும் சேர்ந்து போராட்டத்தை நடத்துங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பிஜேபி வந்து எவ்வளோ சீட் நிற்குங்கிறத நான் பார்த்துக்கிறேன், வாரம் நான் ரிப்போர்ட்டை கேட்பேன், மாதம் நான் சர்வே எடுக்கிறேன், எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ ஓட்டு இருக்குது எல்லாம் பாருங்கள், நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம எங்கே வந்து 2வது இடத்துக்கு வந்தோமோ அந்த இடத்தெல்லாம் பலப்படுத்துங்க, பூத்து கமிட்டியை பலப்படுத்துங்க, குறிப்பாக அதிமுகவோட சுமூகமாக நடந்துக்குவாங்க அப்படின்னு இவ்வளோ, தேமுதிகவோட நான் பார்த்துக்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி நான் பார்த்துக்கிறேன், இவ்வளோ வேலை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கு அண்ணாமலை பண்ணுறது தெரியாமல் இருக்கும். அப்போ அண்ணாமலைக்கு தேசிய பதவி கிடைக்குதுங்கிறாங்கல்ல, அது ஜீரோங்கிற மாதிரி தகவல் வருது. அதாவது அண்ணாமலை வேறு பல ரூட்டில் போயிடுக்கார், நான் எதுவும் பண்ணலைங்க ஐயா என்னை மன்னிச்சுக்காங்கிற ரேஞ்சுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறேன். ஏதாவது ஒரு பதவி கொடுங்க, ரொம்ப நாள் ஆடு மேய்க்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வீட்டில் ஆடு மேய்க்கிறேன்னு சொல்லி மகிழ்ச்சியாக வேறு சொல்லிட்டார். பட் ஆடு மேய்க்கிறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் சார். அரசியலுக்கு ஒருத்தர் வந்துட்டார், அவர் எனக்கு ஆடு மேய்க்கிறது மகிழ்ச்சி அப்படின்னா முதலே ஆடு மேய்ச்சிட்டு இருக்க வேண்டியதானே? உங்களை ஆடு மேய்க்க வச்சுட்டாங்க, அவ்வளோதான். அந்த கோபம் இருக்குது அண்ணாமலைக்கு. அநேகமாக நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள், அமித்ஷா வராரு, வானதி சீனிவாசன்லேருந்து தமிழிசையிலேருந்து சிபி ராதாகிருஷ்ணன் எல்லாருமே பார்க்குறாங்க. நீங்கள் அன்னைக்கு ஊரில் இருந்துட்டு இளையராஜா நிகழ்ச்சிக்கு போகிறீங்க. இளையராஜா நிகழ்ச்சிக்கு போய் அங்கே போய் ஸ்டாலின் ஐயா, கலைஞர் ஐயா, அவர்களுக்கு பிடித்தது இளையராஜா ஐயா, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. அப்போ இன்றைக்கி பிஜேபி அதாவது என்னென்னா, இவர் எல்லா வீடியோவும் வைரல் ஆகணும், அண்ணாமலையை பற்றியே பேசணும்.
பல்கலைக்கழக மாணவி விஷயத்தை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆடியோ வெளியிடுறேன்னு சொல்லி வெளியிட்டார் பார்த்தீங்களா, என்கிட்ட கால் ரெக்கார்டு இருக்குன்னு. அதுக்கப்புறம் மாசு வந்து ஆமாம் நான் பேசினேன், என்ன பேசுனேங்கிற ரகசியத்தை வெளியிடுவா தயாரானார். அதுக்கப்புறம் பதிலே இல்லை. இன்னொன்று, சபரீசனுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கும் இருக்கக்கூடிய லிங்க் பிஜேபிக்கு தெரியாதா? எல்லாம் ஒரு பிரச்சனை தான். இப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்து அண்ணாமலை பிரச்சனை முடிஞ்சது. அண்ணாமலை இப்போ பேசிகிட்டு இருக்காரு, மன்னிப்பு கேட்குற லெவலுக்கு வந்துட்டார். அதனால் அவர்கள் அமித்ஷா மனம் இறங்குமான்னு தெரில. இறங்கவில்லை என்றால் ஆடு மேய்க்க வேண்டியதான். அடுத்து என்னென்னா திமுகவை ஒரு வழி பண்ணணுங்கிறதுல அமித்ஷா ரொம்ப தெளிவாக இருக்கார். மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி இடி வந்து 1000 கோடி ஊழலுங்கிறது. உடனே அமித்ஷா சொல்கிறார், இல்லை 35,000 கோடி ஊழல் அப்படின்னு இந்த அளவுக்கு க்ளீன் பாயிண்ட்டோட சொல்லும்போது வரக்கூடிய நாட்களில் உச்சநீதிமன்றத்தில் இவர்கள் போவாங்க. ஒன்று, ஊழல் 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 இந்த வச்சு தான் வரக்கூடிய தேர்தலை அணுகணும்னு திமுக பிஜேபி ஒரு முடிவு பண்ணிட்டு ஒரே நேரத்தில் ஊழலை வச்சு ஒரு அடி அடிக்கிறது. இன்னொரு பக்கம் முருகன் மாநாடு, அந்த மாநாடு நடத்துறது. இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் ஆட்களை இறக்கி விட்டு பெரிய நெட்வொர்க் பண்ண வேண்டியது. பிஜேபிகிட்டே இல்லாத பணமா? ஆர்எஸ்எஸ் நெட்வொர்க் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் மற்ற மாநிலங்களில் அவங்களுடைய மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் தெரியும். வரக்கூடிய தேர்தலில் அவங்க மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ண போகிறாங்க. எப்படியாவது திமுக வாகட்டணும், அவ்வளோதான். நம்மளுடைய இலக்கு 190 தொகுதிகளோ 170 இந்த ரேட்டில் சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணுங்கிற ரேஞ்சில் போயிருக்கார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிஜேபி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல அமித்ஷா அது ஒரு ரேஞ்சில் சொல்ல போவேன். எடப்பாடி பழனிசாமி இன்னும் பதில் சொல்லலை. அதுக்கு பதில் சொன்னால் தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். ஆனால் ஒன்று நிச்சயம், நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி திமுகவுக்கு எண்டு கார்டு போடுவதற்கான எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க. அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது. நாங்கள் திராவிடத்தை பண்ண போகிறோம், இந்தி எதிர்ப்பு எது வேணால் சொல்லுங்கள், உங்களை வளைப்பதற்கு ஏகப்பட்ட வேலைகளுடன் அமித்ஷா தயாராக வந்திருக்கிறார். அவரே மாதம் வராருங்கும் போது திமுகவை ரவுண்டு கட்டாக விட மாட்டார். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அதை உறுதிப்படுத்த குறையில் தான் இருக்குது. மோடி நம்ம ஒரு விஷயம் தாங்க, அமித்ஷா கூட வந்து அவர் பேசுகிறார், இவர் பேசுகிறார், இதை இந்த அவங்க என்ன பேசுனாங்கங்கிறது கூட விட்டுருங்க. சிம்பிளாக நம்ம அரசியலை பார்த்தோம்னா ஒரு சாதாரண ஒரு பார்வையாளராக கொஞ்சம் அழகாக நம்ம யோசனை பண்ணால் ஒரு விஷயம் மட்டும் புரியும். என்ன விஷயம்? மாதம் வரேங்கிறாரு, வந்த உடனே திமுக ஊழலை பற்றி பேசுகிறாரு, 35,000 கோடிங்கிறாரு, அதிமுகவோட ஒன்றா இருங்கிறாரு, மைக்ரோ லெவலில் மேனேஜ் பண்ணுங்கிறாரு, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குறாரு. என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும், மேலிடத்தெல்லாம் பேசுகிறேன், கிரவுண்டில் இருக்க நீங்கள் பலப்படுத்துங்கிறாரு. இது 2021 பண்ணல, போன நாடாளுமன்ற தேர்தலில் பண்ணல. இந்த தேர்தலில் மட்டும் அமித்ஷா இவ்வளோ கவனம் எடுக்கிறார் என்றால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டு அரசியலை ரொம்ப இந்த தடவை விட்டோம்னா எப்பயும் முடியாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு இன்றைக்கி அமித்ஷா வந்திருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். அதனால் அமித்ஷாவுடைய வருகை இன்றைக்கி வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய புலியை கருத்திருக்கிறது. ஒரு பக்கம் அண்ணாமலை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.